அனைத்து அனைத்து உறவுகளுக்கும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், எல்லா செல்வங்களையும் பெற்று நீண்ட காலம் நீடூழி வாழ்க. இன்று கிருஷ்ண ஜெயந்தியை பற்றி பார்ப்போம். தீமைகளையும் அதர்மத்தையும் அழித்து தர்மத்தை நிலைநாட்டி உலக உயிர்களை காப்பதே கிருஷ்ண அவதாரத்தின் நோக்கமாகும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் தீமைகளாகிய துன்பங்களை அழித்து நன்மைகளை வழங்கி நம்மை காப்பதற்காக கிருஷ்ணர் ஒவ்வொரு ஆண்டும் இந்த நாளில் அவதரித்து நம்முடைய இல்லத்திற்கு வருவதாக ஐதீகம். அதனால்தான் வீடுகள் தோறும் பாதம் வரைந்து கிருஷ்ணரை அழைக்கின்றார்கள். மகாவிஷ்ணுவின் 9வது அவதாரமாக கருதப்படுவது கிருஷ்ண அவதாரம். பகவான் கிருஷ்ணர் அவதரித்த தினத்தை தான் நாம் ஆண்டுதோறும் கிருஷ்ண ஜெயந்தி விழாவாக கொண்டாடுகிறோம். பகவான் கிருஷ்ணர் துவாபர யுகத்தில் ஏறக்குறைய 5000 ஆண்டுகளுக்கு முன்னர் பூமியில் அவதரித்ததாக புராணங்கள் சொல்கின்றன. அதர்மத்தை அழிப்பதற்காகவும் மனித குலத்தை நேர்வழிப்படுத்தி துன்பங்களில் இருந்து விடுவிப்பதற்காகவும் கிருஷ்ண அவதாரம் நிகழ்ந்ததாக சொல்லப்படுகிறது. கோகுலாஷ்டமி கொண்டாட்டம். கோகுலாஷ்டமி, ஜென்மாஷ்டமி, கிருஷ்ண ஜெயந்தி, கிருஷ்ண ஜென்மாஷ்டமி, அஷ்டமி, ரோகிணி, ஸ்ரீ ஜெயந்தி என பல பெயர்களாலும் கிருஷ்ணரின் அவதார தினம் அழைக்கப்படுகிறது. பகவான் கிருஷ்ணர் ஸ்வர்ண ரதம் எனப்படும் ஆவணி மாதம் தேய்பிறையில் ரோகிணி நட்சத்திரத்தில் அவதரித்ததாக சொல்லப்படுகிறது. கிருஷ்ண ஜெயந்தி அன்று பகவான் கிருஷ்ணரை வழிபடுவதால் அனைத்து விதமான நன்மைகளும் கிடைப்பதுடன் இறுதியில் மோட்சமும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. கிருஷ்ண ஜெயந்தி வழிபாட்டு முறைகள். கிருஷ்ண ஜெயந்தி அன்று வீடுகளில் கிருஷ்ணரின் பாத தடங்களை வரைந்து அவருக்கு விருப்பமான பலகாரங்களை செய்து படைத்து வழிபடுவது வழக்கம். வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கு கிருஷ்ணர் மற்றும் ராதை வேடமிட்டு மகிழ்வார்கள். மகாராஷ்டிரா, குஜராத் போன்ற ஊர்களில் ஒருவர் மீது ஒருவர் ஏறி பிரமிடுகள் அமைத்து அதில் உரியடி விளையாட்டு விளையாடுவார்கள். கிருஷ்ணரை குழந்தையாக பாவித்து கொண்டாடப்படும் பண்டிகை என்பதால் பல வேடிக்கையான மகிழ்ச்சிக்குரிய பல விஷயங்களை செய்து கிருஷ்ணரை வீட்டுக்கு அழைத்து வருவது வழக்கம். கிருஷ்ண அவதாரம் நமக்கு என்றைக்கு நம்ம கொண்டாட போகிறோன்னா 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 16 ஆடி 31ஆம் சனிக்கிழமை காலையில் 1:41 மணி துவங்கி அன்று இரவு 11:13 வரை அஷ்டமி திதி உள்ளது. அதனால் இந்த நாளில் கிருஷ்ணரை போற்றி வழிபடுவது சிறப்பு. இந்த நாளில் நம்ம கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடலாம். இந்த கிருஷ்ண ஜெயந்தி விழா கொண்டாடுறப்ப நம்மளுடைய எல்லாருடைய தீய சக்திகள் விலகும், துன்பங்கள் விலகும், பாவங்கள் நீங்கி செல்வ வளம் பெருகும், வெற்றி அதிகரிக்கும். இத்தகைய